ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சினிமா ஆப்ஷன். தலைவர் 173 படத்தை அடுத்த வருஷம் 2027 பொங்கலுக்கு ரிலீஸ் பண்றதா அனௌன்ஸ் பண்ணி செம்மையான ஒரு அப்டேட்டை கொடுத்துட்டாங்க. ரசிகர்கள் எல்லாருமே செம்ம ஹாப்பி ஆகி தலைவரோட படத்துக்கு ஈகரா காத்துட்டு இருக்கோம் அப்படின்னு கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்த படத்துக்கான அப்டேட்டை சொல்லி இருந்தாங்க. அப்போ கமல்ஹாசன் முதல்ல இந்த படத்தை தயாரிக்கிறதாவும் சுந்தர் சி இந்த படத்தை டைரக்ஷன் பண்றதாவும் இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்களால சுந்தர் சி இந்த படத்துல இருந்து விலகிறேன் அப்படின்னு விலகிட்டாரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் ரஜினி சாருக்கு இந்த படத்துக்கான கதை பிடிக்கல, அதனால சுந்தர் சி விலகிட்டாரு அப்படின்னு எல்லாரும் காரணம் பேசிட்டு இருந்தாங்க. அதே நேரம் அடுத்த டைரக்டர் யார் தான் இந்த படத்தை இயக்க போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டையும் இருந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில தான் இந்த படத்தை சிபி சக்கரவர்த்தி இயக்க போறதா அனௌன்ஸ் பண்ணி இருக்காங்க. சிபி சக்கரவர்த்தியோட டைரக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் வழக்கம் போல இந்த படத்துக்கும் ராக்கிங் ஸ்டாரா வலம் வந்துட்டு இருக்க அனிருத் தான் இந்த படத்துக்கு மியூசிக் பண்றாரு. அனிருத்தோட மியூசிக் ரஜினிகாந்த் சாருக்கு பொருத்தமா அமையும். கண்டிப்பா கொண்டாட்டமான தரமான ஒரு மியூசிக்கை கொடுப்பாரு அப்படின்னு சொல்லலாம். மேலும் முதல்ல இந்த படத்தை ராஜ்கமல் பிலிம் ப்ரொடக்ஷன் சார்பா கமல்ஹாசன் தான் தயாரிக்கிறதா இருந்தாங்க. இப்போ கமல்ஹாசன் கூட இணைஞ்சு ஆர் மகேந்திரன் அவர்களும் இணைஞ்சு தான் இந்த படத்தை தயாரிக்கிறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தலைவர் 173 படம் அப்டேட் வந்ததே மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்படின்னு ரசிகர்கள் செம்ம ஹாப்பி ஆயிட்டாங்க. இனி இந்த படம் ஸ்டார்ட் ஆகி அடுத்த பொங்கலுக்கு வெளிவர போகுது, ரசிகர்களை கொண்டாட வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லலாம். யாரெல்லாம் தலைவர் 173 படத்துக்கு ஈகரா காத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்டான வீடியோஸ்க்கு நம்ம சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.